Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டாக் சேலஞ்ச் தான். டாக் சேலஞ்ச்னா கொஞ்சம் क्वेश्चंस வந்து என்கிட்ட இருக்கும். அது யார் வந்து பண்ணுவா அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்துட்டு எங்க ரெண்டு பேரோட பேர் எழுதி இருக்கோம். இது வந்து என் பேரு, இது வந்து அவ பேரு. ரித்திகான்னு எழுதி இருக்கோம். என்கிட்ட கொஞ்சம் क्वेश्चंस இருக்கு. 20 क्वेश्चंस தான் இருக்கு. இது வந்து 5 to 10 minutes குள்ள தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யார் வந்து ரொம்ப ரீட் பண்ணுவா? அதுக்கு வந்துட்டு நான் தான் வந்துட்டு ரொம்ப ரீட் பண்ணுவேன். அடுத்த கொஸ்டின் வந்து யார் மூவி பைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ரொம்ப மூவி பார்ப்பேன். நானும் பார்ப்பேன், அவளும் பாப்பா. ஆமாம். யார் வந்து ரொம்ப ரிச் ஆகணும்னு நினைப்பாங்க? நீதான். நீதான். சரி, நான் சொல்லுவேன் உங்ககிட்ட நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அடுத்தது வந்துட்டு யார் ரொம்ப லேசியா தூங்கிட்டே இருப்பாங்க? வந்துட்டு நான் தூங்குவேன் உச்சக்கெல்லாம். அப்புறம் யாரு ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க? அது வந்து இவ தான் ரொம்ப கோவப்படுவா எல்லாத்தையுமே தான். அப்புறம் வந்துட்டு மேக்ஸ் ப்ராப்ளம், அதாவது மேக்ஸ் வந்துட்டு யாரு கடக்கடான்னு பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் பண்ணுவேன். ரெண்டு பேரும் இல்லை, நான் தான் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு டிவி சீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெண்டு பேருமே பார்ப்போம். அவ்வளோவா பார்க்க மாட்டோம், கொஞ்சம் பார்ப்போம். அடுத்து வந்துட்டு டிராமா குவீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி. உண்மையா சொல்லணும். இவதான் சின்ன நோ, உண்மையா சொல்லணும். சின்ன நீதான் உண்மையை சொல்லணும். உண்மையா இவதான் ரொம்ப நடிப்பாங்க நிஜமாலேயே. நடிப்பு அவார்டு இவளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு மொபைல் அதிகமா யூஸ் பண்றது இவதான் யூஸ் பண்ணல. இவதான் ரொம்பவே யூஸ் பண்ணுவா. நானும் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ரொம்பவே நோண்டுவா அவ, அதனால அவதான். ஆனா நான் கொஞ்சம் அதிகமா நோண்டுவேன், ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் யார் வந்துட்டு ஹாப்பியாவே இருப்பா? நான் தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஆமா, ஹாப்பியா இருப்பா. அதை விட அதிகமா கோபம் படுவா. இருந்தாலும் அந்த இதை அவளுக்கு கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு நோபல் பிரைஸ் யார் கொடுக்கலாம்னா, எனக்கு தரலாம். நான் ரொம்ப நல்ல பர்சன். யார் வந்துட்டு இப்போ கொல்லணும், யாராச்சும் சம்படியே கொல்லலாம் இவ அப்படின்னா இவதான். டென்ஷன் வந்தா யார வேணாலும் கொன்றுவா. அடிப்பேன். இத்தினோடு இருக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லணும். ஓகே, அடுத்தது வந்துட்டு யார் ரொம்ப வந்துட்டு லேசியா இருப்பா? லேசியா வந்துட்டு இவதான் இருப்பா. நான் வந்துட்டு நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணுவேன், வீட்டு வேலை அந்த மாதிரி. இப்போ பண்ணவே மாட்டான். சத்தியம், உண்மையை சொல்லணும். இவதான் பண்ணுவா. அடுத்து வந்து யார் ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க? சிரிச்சுட்டே இருக்கிறது நான் தான் சிரிச்சுட்டே இருப்பேன். அம்மாட்ட இருந்து அடி வாங்கிட்டே இருப்பேன். எதுக்கு இவ்வளவு சிரிக்கிறேன்ட்டே இருப்பாங்க அம்மா. அப்படியா? நானே அடி வாங்கிருக்கேன். அப்போ நான் தான் சிரிச்சுட்டே அடி வாங்குவா. ஆமா, அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆயிடுவேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இப்படி உம்முன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் யார் வந்து வால்ல பஞ்ச் பண்ணுவா? கோவம் வந்து நான் பஞ்ச் பண்ணுவேன். சும்மாவே பஞ்ச் பண்ணுவேன், என் மேலேயும் பஞ்ச் பண்ணுவா. அது வேற விஷயம். அடுத்தது வந்துட்டு ஃபேமஸ் ஆக்டர்ஸா ஆகணும்னு ஆசைப்பட்டது ரெண்டு பேருமே. இவ வந்துட்டு கன்னட படத்துல இப்படி நடிப்பா, நான் லூஸ் மாதிரி என்னாச்சும் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ரெண்டு பேருமே இருப்போம். அடுத்தது வந்துட்டு மொபைல் இல்லாம, ஃபோன் இல்லாம யாருனால வாழ முடியும்? அவனால வாழ முடியும். நானும் இருப்பேன், ஆனா அவகிட்ட ஃபோன் அதிகமா இருக்கனால அவனால இருந்துவா. அடுத்தது வந்துட்டு யார் வந்துட்டு ரொம்ப போல்டுன்னு பார்த்தீங்கன்னா இவதான். நல்லா போல்டான பர்சன், அசர மாட்டா என்ன நடந்தாலுமே. யார் வந்து அம்மா கிட்ட இருந்து நிறைய அடி வாங்குவா? அது நான் தான். 2 வயசுல இருந்து அடி வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து யார் வந்து ரொம்ப ஃபுட்டி? இவ நான் தலை சாப்பிடுவா, ஆனா நான் அவளை விட ரொம்ப சாப்பிடுவேன். ஆனா எனக்கு வந்துட்டு அவ்வளவா தெரியாது. ஸோ ரெண்டு பேருமே. ஆனா இவளும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவேன் அந்த மாதிரி. அடுத்து வந்துட்டு வெல் கிளீனிங் யாரு? வெல் கிளீனிங் ரெண்டு பேருமே தான். ரெண்டு பேருமே
எல்லாமே பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணுவேன். தென் யார் வந்து ரொம்ப எமோஷ்னல் வந்து நான் தான். டக்குன்னு என்னாச்சும் ஒரு எமோஷனல் சீன் பார்த்தா நான் எழுதுவேன். ஸோ அவ்வளோதான். 20 கொஸ்டின் இஸ் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. Thank you for watching. அப்புறமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.